யோசுவாவின் ஆர்ப்பரிப்பு என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை ஒன்றாக படிப்போம். 3500 வருடங்களுக்கு முன்பு இஸ்ரவேலர்கள் பாவத்தின் தேசமான எகிப்தை விட்டு வெளியேறி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமான கானானை நோக்கி சென்றனர். அவர்களின் 40 வருட பயணமானது பல விதமான சோதனைகளால் நிறைந்திருந்தாலும் இறுதியில் தேவன் வாக்களித்தபடி அவர்கள் கானானில் பிரவேசித்தனர். கானான் தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்காகவும் அதை கைப்பற்ற அனுமதிப்பதற்காகவும் அங்கு வாழ்ந்த அனைத்து ஜனங்களையும் தேவன் முறியடித்தார். இந்த செயல்முறை முழுவதிலும் தேவன் இஸ்ரவேலர்களுடனே இருந்தார். மேலும் அவர்களின் வெற்றி எந்த கஷ்டமும் இல்லாமல் நிறைவடைந்தது. நாம் அவர்களின் பயணத்தை யோசுவா புத்தகத்தில் பார்க்க முடியும். எகிப்திலிருந்து வந்த 6 லட்சம் புருஷரில் யோசுவாவும் காலேபும் மட்டுமே கானானுக்குள் பிரவேசித்ததாக வேதாகமம் பதிவு செய்கிறது. அவர்களில் ஏதோ ஒரு சிறப்பான காரியம் இருந்தது. அவர்கள் கானான் மீது நம்பிக்கை கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதும் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். நாம் பரலோக ராஜ்யத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நித்திய பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. 40 வருட காலத்தின் பயணத்தின் போது இஸ்ரவேலர்கள் நாங்கள் வனாந்தரத்திலேயே இருந்திருந்தால் நலமாயிருக்குமே, அல்லது நாங்கள் எகிப்தில் வாழ்ந்த காலத்திற்கே சென்றால் நலமாயிருக்குமே என்று சொன்னார்கள். வேதாகமம் பலவிதமான ஜனங்களை குறித்து விவரிக்கிறது. இந்த காலத்திலும் கூட தேவனை விசுவாசித்து பரலோக ராஜ்யத்தின் மீதான நம்பிக்கை கொண்ட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடந்த காலத்தில் தாங்கள் அனுபவித்த இன்பத்தை நினைவு கூர்ந்து உலக இச்சைகளுக்கு இணங்கி நித்திய பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுகிறார்கள். யோசுவாவும் காலேப்பும் வித்தியாசமான மனப்பான்மை கொண்டவர்கள் என்று தேவன் சொன்னார். அதனால்தான் அவர்கள் நிச்சயமாக கானான் தேசத்தில் பிரவேசிப்பார்கள் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்தார். இவ்வாறாக தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்தி அதை அறிவித்தார். இன்று ஜனங்கள் முட்டாள்தனமாக தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு இவர் இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறார், ஆனால் என்னை பற்றி என்ன என்று நினைக்கிறார்கள். யாரும் பிரவேசிக்க முடியாத மகிமையான உலகில் பிரவேசிப்பதற்காக தேவனிடமிருந்து வருகிற வழிகாட்டுதலை சியோனின் பிள்ளைகள் அனைவருமே பெறுகிறார்கள் அல்லவா? அவர் நமக்காக மகிமையான பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் செய்கிறார் அல்லவா? இந்த வாக்குத்தத்தத்தின் மீது நாம் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். வனாந்தரத்தில் அழைக்கப்பட்டவர்களைப் போன்ற அதே எண்ணங்களை நாம் ஒருபோதும் கொண்டிருக்கக்கூடாது. 3500 வருடங்களுக்கு முந்தைய வரலாற்றின் மூலம் இக்காலத்தில் நமது திசையை தீர்மானிப்பவர்களாக இருக்கும்படி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஒற்றர்கள் கானானுக்கு அனுப்பப்பட்டு தாங்கள் ஆராய்ந்து பார்த்ததை அறிவித்தனர். பெரும்பாலான ஜனங்கள் துர் செய்தியை பரப்பினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் அப்படி செய்யவில்லை. அது தேவனால் செய்யப்பட்ட வாக்குத்தத்தம் என்றும் ஒருபோதும் மாறாதது என்றும் உறுதியாயிருந்தனர். அவர்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். யோசுவா என்னவென்று ஆர்ப்பரித்தார்? அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்றார். கானானில் இருந்த பெரியவர்களாயிருந்த ஏனாக்கியர்களை நோக்கி யோசுவாவும் பயந்திருக்கூடும். பார்ப்பதற்கு அவர் மற்ற 10 ஒற்றர்களைப் போலவே இருந்தார். இருப்பினும் வித்தியாசம் என்னவென்றால் அனைவரும் ஒரே மாதிரியான காரியங்களை பார்த்து அதே பயத்தை உணர்ந்தாலும் கூட யோசுவாவும் காலேபும் தங்கள் இருதயங்களில் ஜீவனுள்ள தேவனை கொண்டிருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது முழுமையான விசுவாசத்தை கொண்டிருந்தார்கள்.
இருந்தாலும் மற்றவர்களோ தங்களது சூழ்நிலைகளை பார்த்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிராகரித்து காணக்கூடிய உலகில் இருக்கும் பிரச்சனைகளில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். எனவே அவர்கள் தங்களது கண்களில் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று சொல்லி அத்தகைய ஜனங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தேவனால் வாக்களிக்கப்பட்ட தேசமாக இருந்த போதிலும் அவர்கள் தேவன் மீதான விசுவாசத்தை இழந்து ஊக்கம் இழந்தனர். இந்த வரலாறானது நம்முடைய காலத்திலும் மீண்டும் தொடர்கிறது. அன்பர்களே, நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும்? தேவன் நமக்கு கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்த தேசத்தின் மீது விசுவாசம் வைத்து யோசுவா காலேபைப் போல இருக்க வேண்டுமா? அல்லது அவர்கள் மனிதர்களைப் போலவும் நாங்கள் பார்க்க வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம் என்றும் நினைத்து நாம் கைவிட வேண்டுமா? இக்காலத்திலும் கூட நாம் அதே போன்று 2 பாதைகளுக்கு முன்பாக நிற்கிறோம். நாமும் அவர்களைப் போன்ற அதே நிலையில்தான் இருக்கிறோம். நாம் பரலோக ராஜ்யத்தின் மீது வலுவான நம்பிக்கையை கொண்டிருக்காவிட்டால் நாமும் கூட நம்முடைய விசுவாசத்தில் எந்த ஆயத்தமும் செய்யாமல் பல்வேறு பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து எல்லாரையும் போல நானும் இதை செய்ய விரும்புகிறேன் என்று சிந்திக்கக்கூடும். இதன் விளைவாக நம்மீது நாமே அநேக சோதனைகளை வர வைத்துக் கொள்வோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இதுதான் யோசுவாவின் ஆர்ப்பரிப்பாகும். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்றார். இவ்வாறாக அவர்களுடைய சத்துருக்கள் எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் சரி, அசைக்க முடியாத கோட்டைகளாக தெரிந்தாலும் தேவன் அந்த தேசத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்தார் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது முழுமையான விசுவாசத்தை கொண்டிருந்தார்கள். இந்த 2 பேர் மட்டுமே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். எகிப்திலிருந்து வெளியே வந்த 20 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள 6 லட்சம் புருஷரில் 2 பேர் மட்டுமே கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள். இன்று பரலோக ராஜ்யத்தின் மீதான பூரணமான நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் மட்டுமே அதில் பிரவேசிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு உணர்த்துவதற்காகவே தேவன் இந்த வரலாற்றை 3500 வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்தினார் அல்லவா? நாம் இந்த பூமியில் வாழ்க்கையிலே அற்புதமான காட்சி, கவர்ச்சிகரமான ஈர்ப்புகள், ஜனங்கள் வாழும் விதங்கள் போன்றவை நம்மை சூழ்ந்துள்ளன. இவைகள் நமது ஆர்வத்தை ஈர்த்து பொறாமையை தூண்டி பிறர் அனுபவிப்பதை பெறுவதற்கான இயக்கத்தை உண்டாக்கும். இருப்பினும் நம்முடைய மாபெரும் இலக்கு எதை நோக்கி இருக்க வேண்டும்? நாம் நடந்து கொண்டிருக்கிற பாதையானது ஆவிக்குரிய கானானை நோக்கி செல்கிறது. நாம் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கான பயணத்தில் இருக்கிறோம் அல்லவா? நம்மை சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான காரியங்களால் சாத்தான் நம்முடைய இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கின்றான். அன்பர்களே, நாம் விழித்திருக்க வேண்டும். இது ஒன்றும் பெரிய விஷயமில்லையே, இது மற்ற அனைவர்களும் செய்கிறார்களே என்று நினைப்பதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த சமயத்தில் யோசுவா எழுப்பிய ஆர்ப்பரிப்பில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும். அவர்கள் நமக்கு இரையாவார்கள்.
யோசுவா அதிக தைரியம் இருந்ததாலோ அல்லது சேனைகளை நன்றாக நிர்வகிக்கும் திறமை இருந்ததாலோ அப்படி சொல்லவில்லை. தேவன் அதை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்திருந்ததால் தனக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசம் கொடுக்கப்படும் என்று அவர் உறுதியாக விசுவாசித்தார். பரலோக ராஜ்யமும் அதுபோன்றுதான். நாம் பரலோக ராஜ்யத்தின் மீதான முழுமையான விசுவாசம் கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக விசுவாசித்தால் நம்மால் பல்வேறு சோதனைகளை ஜெயங்கொள்ள முடியும். இல்லை என்றால் அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார், இவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார் என்று சிந்தித்து உலகத்தை நோக்கி பார்ப்போம். ஆரம்பத்தில் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களையே முன்னுரிமையாக கருதினார்கள். அதன் பின்னரோ அவைகள் இரண்டாவது, மூன்றாவது என முன்னுரிமையை குறைக்கிறார்கள். இது போன்றுதான் இஸ்ரவேலர்களும் தங்க கன்றுக்குட்டிக்கு முன்பாக பணிந்து கொண்டு மோவாபின் பெண்களால் ஈர்க்கப்பட்டார்கள். ஏன் தேவன் இந்த வருந்தத்தக்க வரலாற்றை வேதாகமத்தில் பதிவு செய்துள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இக்காலத்திலும் பரலோக கானானின் பயணத்தின் போது யோசுவா காலேபை போன்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது முழுமையான விசுவாசம் இல்லை என்றால் அவர்களைப் போலவே பல்வேறு காரணங்களினால் அழைக்கப்படுவோம். நித்திய பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோசுவா அந்த ஜனங்களை இழிவாக பார்த்ததால் அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தன் இருதயத்தில் பதித்துக் கொண்டதால்தான் அவ்வாறாக சொன்னார். யோசுவாவின் எதிராளி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருப்பதால் தேசத்தை கைப்பற்றுவேன் என்று விசுவாசித்தார். எனவே அவரால் எரிகோவுக்குள் நுழைந்து அதை கைப்பற்ற முடிந்தது. இன்று யோசுவாவின் ஆர்ப்பரிப்பு என்ற தலைப்பின் வாயிலாக நம் ஆத்துமாவை விழித்தெழ செய்வோமாக. 40 வருடங்கள் அல்ல, 400 வருடங்கள் கடந்தாலும் கூட நாம் மாறாத விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். தேவன் காலேபை பற்றியும் வேதாகமத்தில் கிருபையாய் பதிவு செய்துள்ளார். வனாந்தரத்தில் 40 வருட பயணம் மற்றும் கானானை கைப்பற்றிய பிறகு சுமார் 45 வருடங்கள் கடந்துவிட்டன. அவர் கானானை கைப்பற்ற அழைக்கப்பட்ட போது அவருக்கு 40 வயதாயிருந்தது. அதை சென்றடையும் போது அவர் அந்த சமயத்தில் 85 வயதாயிருந்தார். இருந்த போதிலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதான அவரது விசுவாசம் மாறவே இல்லை. எனவே அவர் மிகவும் கடினமான மலை நாட்டை தனக்கு தரும்படி கேட்டார். அங்கு ஏனாக்கியர்கள் என்னும் ராட்சதர்கள் வாழ்ந்து வந்தனர். பெரிய அந்தஸ்துக்கும் அபார வலிமைக்கும் பெயர் போன ஒரு கோத்திரம் அங்கே இருந்தது. ஆனால் 85 வயதான காலேப் சொன்னதாவது, இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். இன்னும் தங்கள் சுதந்திரத்தை பங்கிட்டுக் கொள்ளாததற்கு முன்பே அவர்கள் மனநிறைவோடு இருந்ததால் யோசுவா விரக்தியடைந்து சொன்னதாவது, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? இது யோசுவா 18ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லவா? இக்காலத்திலும் கூட நாம் யோசுவா காலேபை போன்ற விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். தேவன் அவர்களுக்கு கானானை வாக்களித்தது போலவே அவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்களித்துள்ளார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானானை பெறுவதற்காக காலேப் 85 வயதிலும் விட்டுக் கொடுக்காமல் மற்றவர்கள் நெருங்குவதற்கு மிகவும் பயந்த இடத்திற்கும் அவர் துணிச்சலுடனே முன்னேறினார். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாயிருப்பதால் ஏனாக்கியரை காட்டிலும் அதிகமானவர்கள் இருந்தாலும்
அவர்களை நிச்சயமாய் துரத்தி விடுவேன் என்று சொன்னார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி விசுவாசத்தோடு முன்னேறிய காலேபின் வரலாற்றைப் பற்றி சிந்தித்துப் பார்ப்போம். காலேபின் விசுவாசத்தின் ஆவியை மற்றவர்களுடைய விசுவாசத்தோடு ஒப்பிட முடியாதது என்று தேவன் சொன்னார். எனவே தேவன் யோசுவா மற்றும் காலேபுக்கு விசேஷித்த புகழ்ச்சியை செலுத்தி அவர்களை மட்டுமே கானானுக்குள் பிரவேசிக்க அனுமதித்தார். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இது 9ஆம் வசனம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இதுதான் யோசுவாவின் ஆர்ப்பரிப்பாகும். யார் கானானுக்குள் பிரவேசிக்க முடிந்தது என்பதற்கு இவ்விருவரும் மாபெரும் உதாரணங்களாக இருக்கிறார்கள். தேவன் காலேபை எப்படி மதிப்பிட்டார் என்பதையும் பார்ப்போம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலே, அவரிடம் என்ன இருக்கிறது? வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் விழுந்து போனவர்களுடைய விசுவாசத்திலிருந்து அவருடைய விசுவாசம் வித்தியாசமானது என்று தேவன் சொன்னார். ஆங்கில வேதாகமத்தில் அவருக்கு டிஃபரண்ட் ஸ்பிரிட் இருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய விசுவாசம் சீர்கெட்டவர்களுடைய ஆவியின் விசுவாசத்திலிருந்து வேறுபட்டது. என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப் பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அன்பர்களே, யோசுவாவும் காலேபும் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசித்தார்கள். நாம் இதை வெறும் வரலாறாக பார்க்கக்கூடாது. மாறாக நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க யோசுவா காலேபைப் போல நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது முழுமையான விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். நம்மிடம் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை என்றால் என்னாகும்? உலக ஜனங்கள் இது போன்றுதான் வாழ்வார்கள் என்று நாம் சொல்வோம். அடைக்கல பட்டணமான இந்த பூமியின் மீதான ஜனங்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் அனைவருமே வேதனையில் இருக்கிறார்கள். அவை அனைத்தும் அழகாக மூடப்பட்டிருக்கின்றன. இதுவே பெரும்பான்மையான ஜனங்களின் வாழ்க்கையாகும். எனவேதான் தேவன் மனுகுலத்தின் வாழ்க்கையை இரக்கத்தோடு பார்க்கிறார். அவர் நமக்காக மரணமோ துக்கமோ வருத்தமோ இல்லாத பொங்கி வழியும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் உலகத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார் அல்லவா? அவர் இஸ்ரவேலர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை ஆயத்தம் செய்தது போலவே அவர் நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் செய்கிறார். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் பார்ப்போம். தேவன் ஏன் யோசுவாவையும் காலேபையும் கானானுக்குள் பிரவேசிக்க தேர்ந்தெடுத்தார் என்பதை பார்ப்போம். இவ்வாறாக நாம் அனைவரும் இத்தகைய விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் தேவனை அணுகுகிறவர்களாக மாற முடியும். 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. யோசுவாவும் காலேபும் நன்றாக செய்ததை நாம் பார்த்தபோது அவர்கள் கானானின் மீதான நம்பிக்கையை ஒரு கணம் கூட கைவிடவில்லை. மேலும் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதான முழுமையான நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். தங்கள் முழு எதிர்காலத்தையும் அந்த நம்பிக்கையின் மீது வைத்ததினால் அவர்களால் கானானை கைப்பற்ற முடிந்தது. நாம் யோசுவா 18ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம்.
யோசுவா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? இது வேறொரு மொழிபெயர்ப்பிலே, நீங்கள் உங்கள் நிலங்களைப் பெற ஏன் இவ்வளவு காலம் காத்திருந்தீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் ஏற்கனவே இஸ்ரவேலர்களுக்கு கானானை வாக்களித்தார் அல்லவா? தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் செய்ததால் அதை சென்று சுதந்தரித்துக் கொள்வதே அவர்களின் கடமையாக இருந்தது. இருந்தாலும் 7 கோத்திரத்தாரும் தயங்கினார்கள். அவர்கள் செல்வதற்கு தயங்கினார்கள். அவர்கள் தேசத்தை கைப்பற்ற தாமதித்ததால் யோசுவா விரக்தியடைந்தார். அதனால்தான் அவர் அவர்களை நோக்கி, உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் என்றார். மறுபுறமோ காலேபு அவர்களைப் போல இல்லை. ஏன் தேவன் யோசுவாவையும் காலேபையும் கானானுக்குள் பிரவேசிக்க அனுமதித்தார்? யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். 8ஆம் வசனம். ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் விதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாயிருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். காலேபு 85 வயதானாலும் கூட அவர் எபிரோன் தேசத்தை கேட்டார். அது மிகவும் சக்தி வாய்ந்த பழங்குடியினர் வாழ்ந்த பகுதியாகும். அந்த தேசமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருப்பதால் தேவன் தன்னோடு இருப்பதாக அவர் விசுவாசித்தார். மற்றவர்கள் தயங்கிக் கொண்டிருந்த போது காலே தனது 85வது வயதிலும் விசுவாசத்தில் சிறிதும் இழக்காமல் யோசுவாவை அணுகி தேவன் அனுமதித்தால் அந்த நிலத்தை தனக்கு தரும்படி கேட்டார். கானான் ஏற்கனவே இஸ்ரவேலர்களுக்கு தேவனாலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் விசுவாசித்ததால் இது சாத்தியமானது. எனவே மிகவும் சக்தி வாய்ந்த ஜனங்களையும் கூட துரத்திவிட தேவன் அவருக்கு உதவினார். இதை பார்க்கும்போது மற்றவர்களோடு ஒப்பிட்டால் அவர் வேறொரு விசுவாசத்தை கொண்டிருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். தேவன் வாக்குத்தத்தம் செய்த தேசமாக இருப்பதால் அதை ஒரு குழந்தையாலும் கூட கைப்பற்ற முடியும் என்ற விசுவாசத்துடன் அந்த நிலத்தை கைப்பற்றும் பணியில் பங்கேற்றார். மறுபுறமோ எதிரிகள் தங்களை விட வலிமையானவர்கள் என்று தெரிந்ததால் மற்றவர்கள் பயந்து தயங்கினார்கள். யோசுவா எவ்வளவு விரக்தியடைந்திருப்பார்? அவர்கள் அந்நாள் வரை பல இடங்களை கைப்பற்றியிருந்தாலும் அந்த தேசத்தை கைப்பற்றுவதற்காக முன்னேற தயங்கினர்.
왜 나아가기를 주저하고 두려워만 하고 있느냐. அது ஏனென்றால் அவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது முழுமையான விசுவாசம் இல்லாதிருந்தது. நித்திய பரலோக கானான் சமீபமாக இருக்கின்றது. அந்த நித்திய பரலோக ராஜ்யத்தில் யாரால் பிரவேசிக்க முடியும்? யோசுவா மற்றும் காலேப் வரலாற்றின் வாயிலாக நாம் தேவன் மீது முழுமையான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வைத்து அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீதான விசுவாசத்தை ஒருபோதும் இழக்காமல் இருக்கும்படி நம்மை அனுமதிக்கிறார். இந்த உலகத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்தாதீர்கள். இனி மரணமும் துக்கமும் இல்லாத மகிமையான உலகில் நித்திய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் உத்தரவாதம் செய்யும் விசுவாசத்தை கொண்டிருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்துப் போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்குப் போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாகும். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். எவ்வளவு வல்லமையுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அதை அவர்களுக்கு கொடுப்பதாக தேவன் தொடர்ச்சியாக வாக்குத்தத்தம் செய்தார். 4ஆம் வசனம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இவ்வாறாக தேவன் அவருக்கு கானான் தேசத்தை உறுதி செய்து தமது வார்த்தையின்படியே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இஸ்ரவேலர்களின் சேனைகள் பலவீனமாக இருந்தபோது அவர்களுடைய எதிரிகளை தோற்கடிக்க அவர் கல்மழையை அனுப்பினார். அவர் என்ன செய்தாலுமே தேவன் எப்போதும் அவருக்கு உதவினார். நாமும் கூட தேவன் எப்போதும் நமக்கு உதவுகிறார் என்பதை அனுபவம் செய்து அங்கீகரிக்க வேண்டும். யோசுவாவும் காலேபும் கானான் மீது முழுமையான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைத்தது போலவே நாமும் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமான விசுவாச ஆவியை கொண்டிருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து 6ஆம் வசனத்தை பார்ப்போம். பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்து நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இதுதான் நம் சுவிசேஷமாகும். தேவன் எப்போதும் நம்முடனே இருந்து நமக்கு உதவுகிறார். நாம் சுவிசேஷத்தின் ஒவ்வொரு செயல்முறைகளையும் பார்க்கும்போது தேவன்தான் நமக்கான பாதையை எப்பொழுதும் திறக்கிறார். தேவன் கோரேசுக்கு வழியை எவ்வாறு ஆயத்தம் செய்தார் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் தேவன் கோரேசுக்கு வெற்றியை கொடுக்கும் சூழ்நிலையை உருவாக்கினார்.
승리의 그 영광을 안겨주신 것처럼 அதேபோல இன்று அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று ஆர்ப்பரித்த யோசுவாவைப் போல தேவனின் வாக்குத்தத்தத்தில் நமக்கு நம்பிக்கை இருந்தால் நாம் யோசுவாவாக மாற முடியும். அனைவருமே காலேபாக இருக்க முடியும். உறுதியான விசுவாசத்தோடு ஒரு கணங்கூட பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதிருப்போமாக. பரலோகம் பிரவேசிக்கிறவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள்! பரலோகத்தின் மீது உறுதியான விசுவாசம் இருந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம்! இன்று நான் பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஒரு நாள் நெருங்கி வந்திருக்கிறேன். நான் தேவனை சந்தித்ததால் என்னுடைய பரம தேசத்திற்கான இந்த மகிமையான பாதையை திறந்துள்ளார். இஸ்ரவேலர்கள் தங்கள் கடினமான வாழ்க்கையை 40 வருடங்களாக சகித்தார்கள். ஆனால் 400 வருடங்கள் கடந்தாலும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு பரலோக ராஜ்யத்தை நோக்கி முன்னேறக்கூடிய இக்காலத்தின் யோசுவாவைப் போல நாம் மாறிட வேண்டும். ஆண்கள் மட்டுமே யோசுவாவின் ஆவியை பெற முடியும் என்ற விதி ஏதேனும் இருக்கிறதா? இக்காலத்தில் நமது சகோதரிகளும் யோசுவாவாக இருக்க முடியும். இவ்வுலக இன்பங்களால் ஒருபோதும் வஞ்சிக்கப்படாமல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட யோசுவா காலேபின் ஆவியை கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அது எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும், மிகவும் கடினமாகவும் இருக்கும். நாம் போகிற பாதையானது பரலோக கானானை நோக்கி செல்கிறது. தந்தை வரும் நாளுக்காக அதிகப்படியான விசுவாச எண்ணெயை ஆயத்தம் செய்து இதை நாம் ஒருபோதும் மறந்து விடாதபடி இந்த மனப்பான்மையை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்வோமாக. இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாமெல்லாரும் மணவாளனை வரவேற்கும் புத்தியுள்ள 5 கன்னிகைகளைப் போல இருப்போமாக. இக்காலத்தில் நாம் யோசுவாவின் ஆர்ப்பரிப்பை கொண்டிருக்க வேண்டும். நாம் யோசுவா மற்றும் காலேபை போன்ற விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பரலோக குடும்ப உறுப்பினர்கள் யாரும் பரலோகத்தின் மீதான தங்கள் நம்பிக்கையை இழந்து விடாமல் நாம் அனைவரும் வாக்களித்த உலகிற்கு ஐசுவரியமுள்ள வரவேற்பை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.